அடி வாங்குறதே பொழப்பா போச்சே. முதுகு எலும்பு உடைச்சிட்டான். வேதியில போவா. வாங்க வாங்க, வணக்கம். என் செல்லம் தூங்கியிருப்பாளா தூங்காம என்னவே நினைச்சிட்டு இருப்பாளோ தெரியலையே. ஒரு ஃபோன் அடிக்கலன்னா அவங்க அம்மா வேற இருப்பாங்க, அவன் அண்ணனும் தம்பி வேற பக்கத்துலேயே இருப்பாங்க. என்ன செய்ய? என்னதான் பண்ணுவா? ஒரு ஃபோனாச்சும் பண்ணலாம் இல்லையாம்மா? யார் இல்லைன்னா என்னத்த சொல்ல. இவ்வளோ நேரத்துக்கு இவகிட்ட இல்லை ஃபோன் இருக்கும். அவங்க அம்மா என்ன வாங்கிட்டாங்களா ஃபோனு? ஒன்றும் புரியலையே. எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கிடுவா. ஆனால் ரிங்கு போய்கிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஆமா, போன்னு சொல்லி துரத்தி விட்டா. இவ்வளோ நேரத்துக்கு ஏதாச்சும் சொல்லலாம்னு இல்லாம நான் தான் இங்க கடந்து தவிக்கேன். அவன் நிம்மதியை தூங்கிட்டு இருப்பா. ஒருவேளை அவங்க அம்மா அடிச்சிட்டாங்களான்னு என்னன்னு தெரியலையே. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோமா? இல்ல வேணாம் வேணாம், அவளுக்கு தான் பிரச்சனை. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணுவோம். ஃபோன் அடிப்பா, வெயிட் பண்ணி பார்ப்போம். இலே கதிரேசா, இல்லை கதிர், வாழை கீழே இறங்கி அப்போ போனவன் மேல இன்ன வரைக்கும் சத்தத்தை காணும், ஆளையும் காணும். எங்களை இருக்கே வாழை சாப்பிடுவேன். ஏம்மா, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு என்னம்மா இவ்வளோ நல்லா செஞ்சிருக்க சிக்கன் பிரியாணி? ஒரு 2 பிள்ளைங்களும் இன்னைக்கு வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி தானே? அவளுக்காகலாம் ஒன்றும் இல்லை, அப்படி தானேம்மா? யாப்படி ஆயிஷு, நான் நல்லா செஞ்சு கொடுக்குறது இல்லையா? நீ இருக்கும்போது செஞ்சு தரேன் இல்லடி. அது நான் அண்ணன் இருக்கும்போது மட்டும் செய்யறேன்னு சொல்றேன். அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் சேர்ந்து தான் நான் செஞ்சேன். நல்லா இருக்கா? இல்லைம்மா, சும்மா சொன்னேன். நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா செஞ்சிருக்கேன். நீ செஞ்சு நல்லாம இருக்குமா? சூப்பரா இருக்கு. சரி மகளே, சாப்பிடு. நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும், சரியா? பாரு, இவ்வளோ நல்லா செஞ்சிருக்க இல்லையா? சுடு சுட வந்து சாப்பிடக்கூடாதம்மா அண்ணங்காரன். எவ்வளோ நேரம் கத்துறேன் பாரு. அந்த கதிர் பையன் என்னதான் செய்யறானோ தெரியல, உள்ள சேர்ந்துட்டு. ஏம்மா, அப்படியே பசிக்கு சொன்னானம்மா கதிர். இன்னும் வரலையா? கதிரை நான் அப்படி செய்ய மாட்டேனே. இன்னொரு வாட்டி கூப்பிடுமா நீ. இல்லை கதிரே, இல்லை கதிரேசா, சீக்கிரம் வாமல. எம்மா, கதிர் சாப்பிட்டு படுத்திருந்தா விடுமா? ஏமா அப்படி கட்டிட்டு இருக்க? தூங்குற பையனை எழுப்பிக்கிட்டு. அவன் எங்களே சாப்பிட்டான். வீட்டுக்கு வந்த அப்போ ஏதோ ஒரு மாதிரி இருக்கானே, மந்திரிச்சு விட்ட மாதிரி ஏதாவது தெரியறான். நம்ம 10 வாட்டி கூப்பிட்டா நான் ஒரு வாட்டி திரும்பி பார்க்கான். அது என்னதான் நினைப்பானோ, என்னதான் யோசிப்பானோ தெரியல. நீயாச்சும் கூப்பிடல, அவன் இன்னும் சாப்பிடல. என்னம்மா சொல்ற? இன்னும் சாப்பிடலையா? இரு, நான் ரூமுக்கு போய் பார்க்க என்னாச்சுன்னு சொல்லி. தரன், ரூமுக்கெல்லாம் போவேனா, இங்கேருந்து கூப்பிடு, வந்துருவான். நான் போய் தட்டியே அவன் திறக்கல, நீ போய் தட்டினோடனே அவன் வந்து திறந்துருவானாக்கும். இங்கேருந்து கூப்பிடல. சரிம்மா, கூப்பிடுறேன். கதிரேசா, இல்லை கதிர், வாமலே. எவ்வளவு நேரம்ல கத்துறது? வந்து சாப்பிட்டு போ. எம்மா. இல்லை கதிர், எங்கேருந்து வர? நாங்கள் 2 பேர் மாடியை பார்த்து கத்திட்டு இருக்கோம். எங்களை போன வெளியே இவ்வளோ நேரத்துக்கு? எம்மா, ஒரு முக்கியமான ஆளுக்கு ஃபோன் செய்ய போனோமா? அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? என்ன வேணும்? சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு நான் வரமாட்டேனா? இதுக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்லை கதிர், என்னலாச்சு? யாருக்கிட்ட பண்ண போன இவ்வளவு நேரத்துக்கு? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அம்மா கிட்ட ஏன் இப்படி பேசுற? ஏன் ஃபோன் பண்ணணும்னா கூட இந்த வீட்டுல சொல்லிட்டு தான் போகணுமா? யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன? போய் உங்க வேலையை பாருங்க. ஃபர்ஸ்டா வந்து நான் சாப்பிடுவேன். யாரும் என்ன எதுவும் கேட்காதீங்க. எது யார்கிட்ட பேசினா எங்களுக்கு என்னவா? அவ்வளோ நேரம் சோறு சாப்பிடாம கத்திக்கிட்டு இருக்க, சாப்பிடலன்னு சொல்லி நாங்களாம் சாப்பிடாம இருக்கிறது தெரியலையோ? அப்படி பேசுறவங்க அண்ணங்கிட்ட என்னலாச்சு உனக்கு? என்னவா ஆச்சு? எப்படியோ போச்சு. என்ன இப்போ? போய் உங்க வேலையை பாருங்க. கதிர், எதுக்கு இப்ப அம்மா கிட்ட சத்தம் போடுற? என்னலாச்சு? யாராச்சும் எது சொன்னாங்களோ? ஆமா, இவனை வந்து சொல்லிடுறாங்க. யார் போய் சொல்ல போறா இவனுக்கு? யாராச்சும் எதை சொல்றாங்க இந்த வீட்டுல? இவன் இஷ்டத்துக்கு தானே இருக்கான். யார் போய் என்ன சொல்ல போறா இவனை? வந்து சாப்பிடுறது கூட கஷ்டம்னா நம்ம மேலே ஏறுறான். எம்மா, கோவப்படாதமா. அவனும் வெளியில கடைக்கு அப்படி இப்படின்னு போறான் இல்லையா? எங்க கூட தானே இருக்கான். அவனுக்கு எதனா இருக்குமா பிரச்சனை? பேசாம இரு, நான் என்னன்னு கேட்க. நீ சத்தம் போடாத. என்னவோ, நீயாச்சும் உன் தம்பியாச்சு, எதை பண்ணிக்கங்க. தள்ளு. என்னடி மூஞ்சி வாயம் அப்படி பார்த்துட்டு இருக்க? இன்னும் தின்னு முடிக்கலையா? கிளம்பு. எதை பண்ணிக்கிட்டான் அவங்க 2 பேரும் சேர்ந்து. ஐஷுமா, சாப்பிட்டியா? கிளம்பு, போய் படுப்போ. சாப்பிட்டனே, இப்ப போறேன். அவன் மேல இருக்கிற கோத்தி ஏன் மேல திருப்பறீங்க? போறேன்ப்பா. ஐஷுமா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சாப்பிட்டாச்சு இல்லையா? போ. அவனை நான் கூட்டிட்டு வரப்போ சமாதானம் செஞ்சு. என்னன்னு தெரியல அவனுக்கு பிரச்சனை. போ நீ. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சும்மா தான் சொன்னேன். வாமா. எம்மா, நீ சாப்பிட்டியா இல்லையா? இங்க பாரு, முகத்தை அப்படி வைக்காம பாருமா. தரன், வேற என்னல இவனுக்கு கவலையா இருக்கும்? எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம். இவன் சும்மா சுத்திக்கிட்டு ஏதோ உங்க கூட ஒட்டிக்கிட்டு திரியறான். இவனுக்கு என்னல அப்படி டென்ஷனு கவலை இருக்கும்? சொல்லு பாப்போம். சாப்பிட தானே கூப்பிட்டேன். அவன் அப்ப என்னன்னா அப்படி செய்யறாங்க, இவன் என்னன்னா ஒரு பக்கம் இப்படி செய்யறான். நான் என்ன செய்ய? கொஞ்சம் சொல்லு பாப்போம். சரிம்மா, சத்த பேசாம இரு. அவங்ககிட்ட என்னன்னு கேட்க. நீ சாப்பிட்டியா இல்லையா? சொல்லு பாப்போம். ஊமல சாப்பிட்டுட்டு தானே உங்க 2 பேரும் கூப்பிட்டேன் நானு. சரி, பின்ன நீங்க போங்க, நான் என்னன்னு கேட்க. போங்க 2 பேரும். ஐஷோ, நடுப்போம். இல்லை வாழைங்க. கதிர், வந்து உட்காருவா. இப்படி சொல்லுனே. என்ன சொல்லு? கதிர், அம்மா கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத. என்னாச்சு? கொஞ்சம் சொல்லு பாப்போம். ஏன் அப்படி இருக்க? எப்ப பாரு ஏதோ ஒண்ணு செஞ்ச மாதிரியே இருக்க. என்னல உன் விஷயம்? எனக்கு அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டியோ? ஒண்ணும் இல்லைண்ணே, ஒண்ணும் இல்லை. அது என்னோட போகட்ட விடு. லே இலே, எதுவா இருந்தாலும் சொல்லிடல. நாளைக்கு நாள் எனக்கு தெரிய வந்துடு. அப்புறம் இருக்குல்ல உனக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைண்ணே. உனக்கு ஒரு நாள் தெரிய வரும். அப்ப நானே சொல்றேன். அப்படியா? என்னவா இருக்கும் அந்த விஷயம்? என்னலே, எது பொண்ணு விஷயமா? இதுவா இருந்தாலும் சொல்லிடல. உன் அண்ணன் நான் தான் காப்பாற்ற முடியும். என்ன, ஒழுங்கா சொல்லிடு. அந்த தைரியத்தில் தானே இருக்கேன். இது அந்த தைரியத்தில் இருக்கியா அப்படின்னு என்ன சொல்றல? இது அந்த தைரியமெல்லாம் எனக்கு இல்லைன்னு சொல்ல வந்தனே, வேற ஒண்ணும் இல்லை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரிங்க கதிர், எந்த விஷயமா இருந்தாலும் வீட்டுல இருக்கும்போது அப்படி நடக்காதுல. அம்மா பாவம் இல்லையா? அவங்கள போய் சத்தம் போடுற. சாப்பிட தானே கூப்பிட்டாங்க. ஒண்ணு வேணும் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போய் படுத்துருவாங்கல்ல. ஏன் அப்படி பண்ற?
தப்பு தானே, ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் அப்படி செஞ்சுட்டேன், இனிமே அப்படி செய்ய மாட்டேனே. சரி, எந்த விஷயமா இருந்தாலும் இந்த அண்ணன் கிட்ட சொல்லணும், நான் இருக்கேன் சரியா? எந்த விஷயமும் மனசுல போட்டு குழப்பிக்காத, தைரியமா இரு போ. ஆகட்டுனே, எதுவும் மறைக்க மாட்டேன். சரி பின்ன சாப்பாடு எடுத்து தரட்டுமா? அள்ளித்தரேன் சாப்பிடு. வேணாண்ணே, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பசிச்சா நானே வந்து சாப்பிடுறேன், எதுவும் நினைச்சுக்காத. அப்படியா? சரி பின்ன போய் ரெஸ்ட் எடு, பசிச்சா வந்து கண்டிப்பா சாப்பிடணும், அப்புறம் வந்து பாப்பேன் சரியா? ஆகட்டுனே. என்ன இது பயப்புல முகமே சரியில்லையே, என்னவோ நடக்கு, ஆனா என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் தெரிஞ்சுதான் ஆகும், பாப்போம் அப்போ. பாக்கியம் இருக்கியாமா? யாரு? சரோஜாக்காவா? வாக்கா, உள்ளதான் இருக்கேன், வா உள்ள வா. வாங்கக்கா, வந்து இருங்க, நிக்கிறீங்களே. அட வாக்கா, வந்து இரு, சத்துன்னு உட்காரக்கா பேசுவோம். இல்ல பாக்கியம், உட்கார அளவுக்கு நேரம் இல்ல, காலையில வேணா வரேன், பொழுது போயிடுச்சு இல்லையா, அத சும்மா வந்தமா உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு சொல்லி. அப்படியாக்கா? டீ வைக்கட்டுமாக்கா, குடிக்கிறீங்களா? வேணாமா பாக்கியம், சாப்பிட்ற நேரம் வந்துட்டு பாத்தியா, அதனால வேணாமா. அட இருங்கக்கா, கொஞ்சமா குடிப்பீங்க. அனிதா, ஏ அனிதா. பேபியோட அப்பத்தா இவ்வளவு நேரத்துக்கு வந்துச்சு, நீ கிளம்பி வந்தாலே ஏதாச்சும் ஒன்று போட்டு கொடுத்துரும், என்னவா இருக்கும்? ஏன் அப்பத்தாவளை அப்படி பாக்குறவ, போய் டீ எடுத்துட்டு வாப்போ அப்பத்தாளுக்கு. என்னம்மா அனிதா, என் வீட்டு கழுது அந்த பேபி கூட சேர்ந்து நீ ஒரு மாதிரி ஆயிட்டு போல, உன் அத்தை கூப்பிடுறது கேட்கலையோ? அப்பதான் கேக்குது, அப்பதா எதை எப்பவும் வரமாட்டீங்களே, இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாக்குறம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு காதெல்லாம் நல்லாவே கேட்கும். சொல்லுங்க அத்தே. சரி சரி, அப்பத்தாளுக்கு ஒரு 1/2 டம்ளர் போல டீ போட்டு கொண்டா போ. ஆகட்டே, உங்களுக்கு கொண்டு வரட்டா? அம்மா தாயே, எனக்கெல்லாம் எது வேணா சொன்னது மட்டும் செய்யி, யாரனா வந்தபோது தான் அத்தை சொத்தன்னு சொல்லிக்கிட்டு போ. கொண்டு வாரேன். அடியே காண்டா மிருகம், இரு இரு, என்ன பார்த்தா அப்படி சொன்னேன், இரு இந்த கிளவி போகட்டும், எப்படி இருந்தாலும் காப்பி கேட்ப இல்லையா, அப்பதால உப்பள்ளி கொட்டிடுறான், இரு. ஏன் அப்படியே நிக்கிறவ, போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வாரேன், எடுத்துட்டு வந்து உன் தலையிலே கொட்டுறேன், இரு. என்னடி வாயிடி முணமுணுக்கிற, எது வந்தாலும் நேர்ல சொல்லு, அங்க போய் என்ன பேசிக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு வேற. என்ன மூஞ்சி ஒரு படியை வச்சு நடிச்சிட்டு நிக்கிற, என்ன வேணும் உனக்கு? போய் எடுத்துட்டு வர மாட்டே, இல்ல நானே போய் எடுத்துட்டு வரட்டுமா? சொல்லம்மா தாயே. ஏன் முகத்துக்கு என்ன நல்லா தானே இருக்கு, எடுத்துட்டு வர நில்லுங்க. பாத்தீங்களா சரோஜாக்கா எப்படி பேசுறான்னு சொல்லி, ஒரு பைசாக்கு என்ன ஒரு ஆளா மதிக்கிறது இல்ல, இவன் மேல எப்படிக்கா பாசம் வர்றது சொல்லுங்க பாப்போம். நல்லா சொன்ன பாக்கியம், என் வீட்டுல இருக்கிற ஒரு தரத்துல இருக்கு அந்த கலதை, இதுக்குன்னு மோசமா பேசுவா, வயசானவங்க கூட பார்க்க மாட்டா, அப்படி பேசுற வாய்க்கு வந்தபடி. என் பேரனும் எதுவும் கேட்கறது இல்லாம, அதை விடு, நான் சொல்ல வந்த கதையை மறந்து போயிட்டேன், இதை கொஞ்சம் கேளு. என்ன சரோஜாக்கா, நீங்க வந்தாலும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தோட தான் வருவீங்க, நானும் இவகிட்ட பேசிக்கிட்டு எதுவுமே நான் உங்ககிட்ட கேட்கலக்கா, என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க. முக்கியமான விஷயமா? என்னவா இருக்கும்? இந்த கிழவி என்ன சொல்ல வந்திருக்குன்னு தெரியலையே, காண்டமிருகம் வேற ரொம்ப ஆச்சரியமா கேக்கு, என்ன சொல்ல போதுன்னு இங்கே நின்று கேட்போம். பாக்கியம், இந்த பூக்கார பொண்ணு செல்வி இருக்கே, அவ தெரியுமா? நல்லா ஒல்லியா வளர்த்தியா இருப்பாளேம்மா, நீ பாத்திருக்கியா? ஆமாக்கா, இந்த வெள்ளிக்கிழமான பூ எடுத்துன்னு வந்து தருவா, அவளுடைய பொண்ணா? அவ பொண்ணு கிடையாது, அவங்க அக்கா பொண்ணு தானக்கா, அவ பேருக்கு செல்வி, ஆமாவா? அட ஆமா பாக்கியம், இந்த மகேஷ்னு ஒருத்தி இந்த 3 பேர் கூட சேர்ந்து சுத்துவாளே, தெரியுமா? ஆமாக்கா, கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன, அவங்க எங்க போக மாட்டாங்கக்கா, யாரை பத்தி பொருளி கூட பேச மாட்டாங்க, இவளுங்க தான் சேர்ந்து சுத்துவாங்க, அது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்காது, ஆனா அவங்க மேல எல்லாம் ஒரு மரியாதை தான். என்னக்கா மகேஷுக்கு? ஐயோ, அவளுடைய நாத்தனாரு ஏதோ நீலாமரியம்மா அவ பேரு, அவ வாயே சரி கிடையாது, அவனுடைய பையன் கதிரோ போஜிரோ நமக்கு தெரியாது, ஏதோ இந்த செல்வின்ற பொண்ணு அந்த பையனும் தோட்டத்துல வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அது இவங்க பார்த்துட்டு இருக்காங்கம்மா, ஊரெல்லாம் ஒரு பொருளி, இவளுங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி, ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காம என்கிட்டே வந்து சொல்றாளுங்க, அதான் உனக்கு எதனா விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், தெரியுமா உனக்கு? ஆமாக்கா, சரோஜாக்கா உண்மையாதான் சொல்றீங்களோ? எனக்கு ஒண்ணு தெரியாதக்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலையம்மா. எம்மா, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியாதம்மா. இந்த லட்சுமி சும்மா விட்டாளா அவ்வளவ? ஏ தாய் கிழவி, பேபி உன்னை சும்மா விட்டாலே, ஐயோ இனி எங்கும் போக இந்த காண்டமிருகம் விடாதே, இப்ப என்ன செய்ய? சரி, டீ குடிக்கிற மாதிரி போ. பொறுங்க, அவ வந்துட்டு இருக்கா, அவ எப்படி காது வச்சு கேட்கறான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கக்கா, நீ என்ன சொன்னா மட்டும் சொல்றதா சொல்றீங்க இல்லையா, பாருங்க அவ எப்படி நிக்கிறது மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஐயோ பாத்துட்டாங்களே, சமாளிப்போம். நல்லா யாரு? எதுக்கு நீ அங்க நின்று ஒட்டு கேட்டுட்டு நிக்கிறவ, வந்து கொடுக்க வேண்டியதானே, அங்கே நிக்கிறா, என்ன பேசுறாங்களோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. ஏமா அனிதா, நீ அப்படியே செய்யறவங்க அத்தை சொல்ற மாதிரி எதுக்கு ஓரமா நிக்கிற, வர வேண்டியதானே நேரா? ஐயோ அப்பதா, நான் ஒட்டு கேட்கறேன்னு நினைக்கிறீங்களோ? இல்ல, நீங்க 2 பேர் பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, அதான் நடுவுல எதுக்குன்னு சொல்லி நான் ஓரமா நிக்கிறேன், நீங்க பேசுறதால எது கேட்கலாமா, எதுவும் நினைக்காதீங்க, இந்தாங்க டீ குடிங்க. ஆனா நீ எல்லாம் வீட்டுக்கு ஆகிறவள, சீ, எவ்வளவு வாட்டி சொன்னாலும் உனக்கெல்லாம் வெக்கக்கேடு, சொல்றதுக்கெல்லாம் நம்ம பேசாம இருந்துக்கலாம். ஏம்மா அனிதா திட்டுறீங்களோ? ஏமா, அவ பேசாம தானே இருக்கா, டீ கொண்டு வந்திருக்கா, குடிமா, ஏன் அவளை திட்டுறீங்க? உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் என்ன சொல்லணும், கட்டி வச்ச இல்லையா, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி, அதனாலதான் இவ்வளவும் பண்றா. என்ன பண்ண தெரியுமா, அப்பத்தால நான் பேசிட்டு இருந்தா ஒட்டு கேட்கறாள, என்னன்னு சொல்லி, என்னன்னு கேள அவள. அனிமா, என்னடா அம்மா என்னென்ன சொல்றாங்க, அப்படி செஞ்சியோ? ஆனா நீ எல்லாம் டேய், என் வயிற்றுல பிறந்துன்னு சொல்ல வெக்க கேடல, யாரும் அவளுக்கு இப்படி எல்லாம் பேசுற, அனியா கொனியா, சீ, நீ ஒழுக்கும் இல்லல முதல்ல. ஏன் மேல கோபப்படுற, தப்பா சொல்லிட்டணும், நான் கேட்கறமா, நீ கோபப்படாம இல்ல. அனி பேபி, அனிதா வாமா உள்ள போல, வா, அங்க இதை பேசிட்டு இருக்காங்க, வாமா வா, வா அனிதா போ, வா உள்ள வா.
வெள்ளமண்டா, உன் ஆத்தால பேசாம இருக்க சொல்லு. சூட காப்பி கிடக்கு, மூஞ்சில ஊத்துன மூஞ்சில வெந்து போகணும். ஜாக்கிரதை, சொல்லி வை உன் ஆத்தாளுக்கு. என்ன திட்டுறாளோ என்னன்னு சொல்லி தொலை. இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்கிட்ட எதை கேட்கறா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க பேசுங்க. பின்னிய ஒரு பட்டியா நிக்கிறா, கூட்டிட்டு போ. மூஞ்ச பார்க்க சைக்கல, கூட்டிட்டு போ. அனி சொல்லும், வா நம்ம இப்ப போலாம். அம்மா கோவமா இருக்கிறாங்க இல்லையா, வா உள்ள போ. வா, முகத்தை அப்படி வைக்காத, நல்லா வை. ஏங்க சும்மா இரு, பிரியாணி வாங்கி தரேன் சரியா, கோவப்படாம வா. ஐயோ அம்மா, எங்கிருந்ததை கத்துக்கிறாளோ தெரியல, மூஞ்சி உடனே மாத்தது. பிரியாணிக்கா? ஐயோ கடவுளே. ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்லம்மா ஒன்னும் சொல்ல, வா மத்தியானமே வாங்கி தரேன். நடுமா உள்ள போவோம், நடு. டீ வேணாமா? அப்பதான் உங்களுக்கு டீ வேணா ஒண்ணு வேணாமா? நீ போமா முதல்ல, போதும் அதுவே. அப்பதான் சொன்னது கேட்கலையோ, கிளம்பு. ஏங்க கண்டிப்பா பிரியாணி வாங்கி தருவீங்களா? அப்ப நடுங்க போவோம். மக்களே, எனக்கு வந்து சோதனை பாத்தியா, ஆபீஸ்ல எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு மக்களே. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ஐயோ ஐயோ, என்னடா தின்னு இப்படி வீங்கிட்டு போறமே. கொஞ்சம் வாயை அடக்குவோம், ஏதாச்சும் இவ்வளவு இருக்கா? இதுல கொஞ்சம் வேற முடியல. வாமா போவோம் வா. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்ல பிரியாணி வாங்கி தர போறாங்க, சாப்பிட போறேன். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்க.